வணக்கம். தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது. வணக்கம் சொந்தங்களே. சங்கு சின்னத்தை திருடிவிட்டார்கள். பொதுச்சபை குற்றச்சாட்டு. ஆனால் அதை வெளியில் அம்பலப்படுத்துமா? இதுதான் இப்பொழுதுள்ள கேள்விக்குறியான விடயம். அதாவது ஜனாதிபதி தேர்தலிலே பொது வேட்பாளர்களை நிறுத்தும் பொழுது அவர்களுக்குள் அக்ரி பண்ணின இந்த சின்னம் ஒன்லி இந்த ஜனாதிபதி தேர்தலில் மட்டும்தான் பயன்படுத்தப்படும் என்று சொல்லப்பட்ட அந்த சின்னத்தை இப்பொழுது இவர்கள் 3 பேரும் திருடிவிட்டார்கள். இவர்கள் திருடி தங்களுக்குள் வைத்துக்கொண்டு அந்த சங்கு சின்னத்திலே 2,26,000 வாக்குகள் விழுந்தபடியினால் இந்த தேர்தலிலும் இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் தங்களுக்கு அதிகபட்சமான வாக்குகள் விழும் என்ற மப்பாசையில் இப்படியான வேலையை செய்திருக்கின்றார்கள். இவர்கள் 3 பேரும் நல்லவர்கள் அல்ல. தமிழரசு கட்சியை பற்றி நான் வீடியோ நேற்று போட்டிருந்தேன். இன்றைக்கு இவர்களை பற்றி சொல்லுகிறேன். இவர்கள் 3 பேரும் நல்லவர்கள் அல்ல. இவர்கள் 3 பேரும் உள்ள களவுகளை எல்லாம் செய்து எங்களுடைய தேசிய தலைவரால் பொது மன்னிப்பு கொடுக்கப்பட்டவர்கள். பொது மன்னிப்பு கொடுத்து TNA தமிழ் நேஷனல் அலையன்ஸில் சேர்க்கப்பட்டு அதற்கு அப்பாலும் இவர்கள் சும்மா இருக்கவில்லை. இவர் இந்த அடைக்கலம் செல்வநாதனை பற்றி அதிக குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. இந்த இந்த போதை வஸ்துக்கள் இந்தியாவிலிருந்து வருவதற்கு மெயின் காரணியாக இருக்கின்றவர் இவர்தான் என்றும் சொல்லப்படுகின்றது. சித்தார்த்தன் பின்னணியிலே குழுக்கள், இந்த வாழ்வெட்டு கோஷ்டி அப்படி என்று கோஷ்டிகள் இயங்குகிறதாகவும் சொல்லுகிறார்கள். இவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் 4 பார்களை வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றார். இவர்கள் எல்லாம் நல்லவர்கள் அல்ல. தமிழர்களை பற்றி பேசுகிறார்கள், தமிழர்களை பற்றி கதைக்கிறார்கள். ஆனால் இவர்கள் தமிழர்களை விற்பதற்கென்றே உருவாகிய தலைவர்கள். இவர்களை பற்றி நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு காலையிலே ஒரு செய்தி, திருகோணமலையில் திரியாய் என்ற இடத்திலே ஒரு பௌத்த பிக்கு ஒரு நிலத்தை உழவு செய்ய விட முடியாமல் தடுத்தார். இது நேற்றிலே இப்போ கனகாலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இன்னும் இந்த அடக்குமுறை எங்களுக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அன்பான தமிழீழ மக்களே, கவனமாக சிந்தித்து வாக்களியுங்கள். தமிழரசு கட்சிக்கும் இந்த தமிழர் ஐக்கிய முன்னணி என்று சொல்லப்படுகின்ற இவர்களுக்கும் நீங்கள் வாக்களிக்காமல் விட்டால் அது மிகவும் மிகவும் நீங்கள் செய்கின்ற ஒரு பெரிய நல்ல விடயமாக இருக்கும் என்று தான் நான் சொல்லுகிறேன். ஏனென்று சொன்னால், நீங்கள் இவர்களுக்கு வாக்களிப்பதை விட அனுரகுமார திசநாயக்காவுக்கு NPPக்கு வாக்களித்து ஜனாதிபதியின் கையிலே நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் நாங்கள் பார்க்கலாம் இந்த ஜனாதிபதி தமிழர்களுக்கு எப்படியான தீர்வை தரப்போகிறார் என்று சொல்லி. இதனால் ஒன்றும் எங்களுடைய போராட்டமோ எங்களுடைய சுயநிர்ணய உரிமையோ அல்லது எங்களுடைய தாயக கோட்பாடோ கைவிடப்பட்டு போவதில்லை. நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை சிங்கள ஜனாதிபதியின் கட்சிக்கு, எங்களைப் போல் ஒரு போராட்ட அமைப்பிலிருந்து வந்த ஒரு ஜனாதிபதிக்கு நாங்கள் கொடுத்து பார்ப்போமானால் அவர் தமிழர்களுக்கு எப்படியான தீர்வை எடுக்கின்றார், எப்படியான தீர்வை முன்வைக்கப் போகிறார் என்று பார்க்கலாம். நாங்கள் அந்த 20-24 MPக்களை கொடுக்கும் பொழுது அவருக்கும் ஒரு எண்ணம் அவருக்குள் வரும். தமிழர்கள் என்னை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள், என்னை நம்பி பாராளுமன்ற உறுப்பினர்களை தந்திருக்கிறார்கள். ஆகவே நான் இந்த தமிழர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், இந்த தமிழர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு அவர் வருவார். 5 வருடம் தானே மக்களே, 5 வருடத்தில் ஒன்றும் பெருசாக எங்களுக்குள் ஒன்றும் போய்விடப் போவதில்லை. இந்த 5 வருடத்திலே எத்தனையோ 70 வருடங்களாக நாங்கள் காத்திருக்கின்றோம். இந்த 5 வருடங்களில் நாங்கள் NPPக்கு வாக்களித்து, ஏனென்றால் இவர்கள் எல்லாம் கள்வர்கள். தமிழர்களின் பெயரை சொல்லி தமிழர்களாக இருக்கின்ற இவர்கள் கள்ளர்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். இவர்கள் செய்த ஊழல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இன்னும் அதிகமான ஊழல்கள். மலேசியாவிலே இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வீடுகளின் எண்ணிக்கைகள் எல்லாம் வரப்போகின்றது. நல்லாட்சியிலே இவர்கள் வாக்களித்து அந்த பட்ஜெட்டுகளுக்கு அதற்கு உதவி செய்த பொழுது இவர்களுக்கு ரணில் எவ்வளவு கொடுத்தார், எத்தனை வீடுகளை கொடுத்தார் என்றெல்லாம் இன்னும் வெளிவரும் இவர்களுடைய களவுகள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் கள்ளர்கள், அரசியல்வாதிகள். எனக்குள் ராவு படுத்திருக்கைகளை நான் நினைத்தேன், மக்கள் எல்லாம் NPPக்கு வாக்களித்து அனுரகுமார திசநாயக்காவுக்கு அவருடைய கையிலே எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை கொடுத்தால் அவர் என்ன தரப்போகின்றார் என்று நாங்கள் ஒரு பார்க்கலாம். ஏனென்று சொன்னால் இவ்வளவு காலமும் அப்படியான ஒரு முடிவை நாங்கள் எடுக்கவில்லை. சிங்கள ஜனாதிபதிகளின் கையில் எங்களுடைய போராட்டத்தை கொடுக்கவில்லை. ஆனால்
வளத்தையோ நாங்கள் முயற்சி செய்து பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்படி ஒரு முயற்சியையும் நாங்கள் செய்து பார்க்கலாம் என்று நான் யோசித்தேன். அது சரியான ஒரு முடிவாகத்தான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அனுரகுமார திசாநாயக்காவையும் தமிழ் மக்களால் யோசிக்க வைக்க முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்க வேண்டும். அதற்காகத்தான் சொல்லுகிறேன், உங்களை கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு தமிழரும் இந்த தேர்தலிலே அனுரகுமார திசாநாயக்கா கட்சியில் வருகின்ற தமிழர் பகுதியில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாக்களித்து நீங்கள் அவர்களை வெற்றியடைய செய்வதன் மூலம் நாங்கள் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தமிழர்கள் கொடுத்து பார்க்கலாம். இந்த ஜனாதிபதி நல்லவரா கெட்டவரா என்று தமிழர்கள் தீர்மானிக்க முன்பு. ஏனென்று சொன்னால் எங்களுடைய போராட்டம் இன்றைக்கு நேற்று ஆரம்பிக்கப்பட்டதல்ல. 70 வருடங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டத்திலே அகிம்சை போராட்டத்தில் இருந்து ஆயுத போராட்டமாக எங்களுடைய தேசிய தலைவர் முன்னெடுத்து நடத்திய இந்த போராட்டம் தோற்று போகக்கூடாது. எத்தனையோ மாவீரர்கள் இறந்திருக்கிறார்கள். அந்த மாவீரர்களின் மரணம் வீணடிக்கப்படக்கூடாது. ஆகவே இந்த கள்ளர்களை தொடர்ந்து நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இந்த கள்ளர்கள் தங்களுடைய சுயநலங்களையும் சுய ஆசைகளையும் சுய விருப்பங்களையும் நிறைவேற்றினார்களே தவிர தமிழர்களுக்காக இவர்கள் ஒன்றுமே செய்யவில்லை. தமிழர்களுக்காக எதையும் இவர்கள் சாதிக்கவில்லை. பேசுகிறோம் என்று சொல்லி பின்னால் போய் இந்தியாவிடம் காசு வாங்குகிறார்கள், கனடாவிடம் காசு வாங்குகிறார்கள், பிரிட்டனிடம் காசு வாங்குகிறார்கள். இவர்கள் வாங்கியதெல்லாம் பணம் பணம் பணம். அவலத்தையும் சொத்துகளாக மாற்றியிருக்கின்றார்கள். அன்பான மக்களே, கவனமாக இருங்கள். இந்த துரோகிகளை இந்த கள்ளர்களை வாக்களித்து திரும்பவுமாக நீங்கள் பாராளுமன்றத்திற்கு அனுப்பாதீர்கள். பாராளுமன்றத்திற்கு அனுப்பினீர்கள் என்றால் நீங்கள் தான் உங்கள் தலையிலே மண்ணை அள்ளி போடப் போகிறீர்கள். அது நிரந்தரமான உண்மை. என்னுடைய மக்களுக்கு நான் விடுகின்ற வேண்டுகோள் என்னவென்றால், சிந்தியுங்கள். சிந்தித்து செயல்படும் பொழுது அது நிச்சயமாக உங்களை நல்ல வழியில் நிலைநிறுத்தி செல்லும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.